இந்த காலகட்டத்தில் ரொம்ப பேர் தூக்கம் இல்லாமல் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஒரு மனுஷனுக்கு உணவு, உடை, இருப்பிடம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே போல் ஒரு மனுஷனுடைய உடம்புக்கு உடற்பயிற்சி, உணவு, தூக்கம் அப்படிங்கிற 3 அவசியமானது. ஸோ இதில் நம்ம தூக்கத்தை ரொம்பவே கேர்லெஸ்ஸாக டீல் பண்ணுறோம். ஸோ தூக்கம் பார்த்திங்கன்னா 2 வகையாக நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். ஒன்று முழுமையான உறக்கம், இன்னொன்று முழுமையற்ற உறக்கம். ஸோ முழுமையான உறக்கம் அப்படிங்கிறது மாதிரி நம்ம எப்படி அதை ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா, காலையில் எந்திரிக்கிறோம் பார்த்தீங்களா, எந்திரிச்சோன்னா திரும்ப தூங்க போகணும் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு மைண்ட் செட் வரக்கூடாது. அதே மாதிரி தலைவலிக்கக்கூடாது, கேராக இருக்கக்கூடாது. அப்படிங்கிறது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது முழுமையான உறக்கம். ஸோ திரும்ப போய் தூங்கிடலாம், ஐயோ தலைவலிக்குது, ஒழுங்காக டயர்டாக இருக்குது அப்படிங்கிறது மாதிரி அதை நினச்சோம் அப்படின்னா அது முழுமையற்ற உறக்கம். எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நம்ம தூங்கினாதான் நம்ம உடல்நிலை ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். அந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் தூங்குறதுக்கு ஒரு சில வழிவகைகளை பார்க்கலாம். ஸோ தூங்க போகிறதுக்கு முன்னாடி நைட் டைமில் பார்த்தீங்கன்னா ரொம்ப மசாலா உள்ள உணவு, அப்புறம் டீ, காஃபி இதெல்லாம் தவிர்க்கிறது நல்லது. அப்புறம் தூங்க போகிறதுக்கு முன்னாடி செல்ஃபோனோ அல்லது டிவியோ பார்க்காம இருந்தால் உங்களுக்கு தூக்கம் அருமையாக தான். அதில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதே மாதிரி தூங்குறதுக்கு முன்னாடி பாலோ வாழைப்பழமோ குடிச்சிங்க அப்படின்னா தூக்கம் வரும். அப்புறம் உங்களுக்கு தூங்க போகிற சமயத்தில் உங்களுக்கு படுத்த உடனே தூக்கம் வரலையா, கொஞ்ச நேரம் மென்மையான பாடல்களை கேட்டால் அது கூட உங்களுக்கு தூக்கத்தை இன்னும் கொஞ்சம் தூண்டுதல் படுத்தி கொடுக்கும். அப்புறம் தூங்கும்போது பார்த்தீங்கன்னா லைட்டை ஆஃப் பண்ணிடுங்க. அது என்ன விஷயம் அப்படின்னா, மெலட்டோனின் அப்படிங்கிறது மாதிரி ஒரு சுரப்பி தூங்கும்போது, அதாவது இருட்டான ஒரு சூழ்நிலை தான் நம்ம உடம்புல சுரக்கும். ஸோ அது தூக்கம் வர்றதுக்கான ஒரு காரணமாக இருக்கிறதுனால லைட்டை மேக்ஸிமம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு இருட்டான சூழ்நிலையில், ஒரு குளிர்வான சூழ்நிலையில் தூங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லோரும் பண்ணக்கூடிய ஒரு தப்பு என்னென்னா, சாட்டர்டே சண்டே லீவ் இருந்துச்சு வச்சுக்கோங்களேன், வெள்ளிக்கிழமை நைட்டு ரொம்ப நேரம் முழிச்சிக்கிட்டு இருக்குது. அதுக்கு பிறகு நைட்டு முழிச்சிருக்கிறதுனால சனிக்கிழமை பகலில் தூங்கிறது. அதுக்கு பிறகு சனிக்கிழமை நைட்டு தூக்கம் வராமல் நைட்டு ஃபுல்லாக முழிச்சிருந்து ஞாயிற்றுக்கிழமை பகலில் படுத்துறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மண்டே ஆஃபீஸுக்கு போகிறதுக்கு லேட்டாக தூங்கி எழுந்திரிச்சு லேட்டாக அங்கே போயிட்டு அங்கேயுமே கொஞ்சம் டயர்டாக இருக்குது. அதனால் இந்த ஹோல் வீக்குமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிரச்சனையாகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால அந்த சாட்டர்டே சண்டே சைக்கிள் கூட கொஞ்சம் லேட்டாக தூங்கணும்னு நினச்சா கூட ஓகே, ஆனால் ரொம்ப எக்ஸ்டெண்ட் பண்ணிடாதீங்க. ஸோ தூக்கம் அப்படிங்கிறத நீங்கள் ரொம்ப கேர்லெஸ்ஸாக டீல் பண்ணாதீங்க. அதனால ஃப்யூச்சரில் பல வியாதிகள் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ தூக்கத்தை ரொம்பவே கேர்ஃபுல்லாக டீல் பண்ணுங்கள். இங்கே உணவுக்கு ரொம்ப அவேர்னஸ் இருக்குது, ஆனால் தூக்கத்துக்கு அவேர்னஸ் ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது.